ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமராசிகள். அது என்னங்க காமராசிகள் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது காமன் சொன்ன உடனே ரொம்ப பயப்பட வேண்டாம். இது ரொம்ப அடல்ட் கண்டென்ட்டாக போகுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதாவது காமன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அதிகப்படியான ஆசைகள். ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிகப்படியான ஆசைகள் எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காமம்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனால் சில பேருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ராசி வாரியாக கூட பிரிச்சிருக்காங்க. இருக்கிறது 12 ராசி. இந்த 12 ராசியில் 3 ராசியை காமராசின்னே சொல்கிறாங்க. அந்த காமராசிகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப அதிகப்படியான ஆசைகள் இருக்கும். எப்படின்னா நிறைய சம்பாதிக்கணும், நிறைய செல்வாக்கோட வாழணும், நிறைய சுகபோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். எப்படின்னா பெரிய காரு, ஹைஎண்டு காரு வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஊர் ஊராக சுற்றுறது, நாடு நாடாக சுற்றுறது, அந்த மாதிரி நம்ம பார்க்குற இடத்தெல்லாம், கேள்விப்படுற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துடணும் அப்படின்ற லெவலுக்கு சில பேருக்கு ஆசை இருக்கும். சில பேருக்கு ஊட்டியை பற்றி கேள்விப்பட்டாச்சுன்னா ஊட்டிக்கு கிளம்புவாங்க. சுவிட்சர்லாண்டை பற்றி கேள்விப்பட்டாச்சுன்னா சுவிட்சர்லாந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. கனடாவை பற்றி கேள்விப்பட்டாங்கன்னா கனடா போகலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதுவும் காமம் தான். அதே மாதிரி காமம்னா திருமண வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தையும் காமம்னு சொல்லலாம். அதுவும் சில பேருக்கு அதிகப்படியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுதான் இந்த காமராசி. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன அதிகமாக இருக்கும்போது என்ன இதுவாகுது அப்படின்னா, குறிப்பாக காமராசிகளுக்கு அந்த ஒரு திருப்தி அந்த லெவலுக்கு சீக்கிரம் அடைய மாட்டாங்க. இது லைஃப்பில் அதிகமாக பார்க்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஸோ இப்போ காமராசிகள் அப்படின்னாலே திருப்தி அதிகமாக அடைய மாட்டாங்க. ஆசைகள் அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஒரு பெருசாக பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பெண்களுக்கு நகை நிறைய வச்சுக்கணும், இதுவும் எல்லாமே காமம் தான். எல்லா விதமான அதிகப்படியான ஆசைகளும் காமம் தான். ஸோ அப்போ இதில் குறிப்பாக இந்த 3 ராசிகளில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தோட தசை நடத்தும் போது கூட அந்த மனுஷன் டோட்டலி சேஞ்ச் ஆகும். முதல்ல இந்த காமராசிகள்லாம் என்னென்ன ராசின்னு சொன்னால் புரிஞ்சிடும். அதாவது 3 ராசி என்னென்ன ராசினா, மிதுன ராசி, துலாம் ராசி, கும்பராசி. இந்த 3 ராசியை தான் காமராசின்னு பிரிச்சிருக்காங்க ஜோதிடத்தில். ஸோ அப்போ இந்த 3 ராசிக்காரங்க இல்லை இந்த 3 லக்னக்காரங்க, ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, துலா லக்னமாக இருந்தாலும் சரி, கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கும் பொருந்தும். இல்லை ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த தன்மைகள் அதிகமாக இருக்கும். அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதிகப்படியான ஆசைகள் அதிகமாகவே இருக்கும். இப்போ குறிப்பாக உங்களுக்கு இந்த 3 ராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது. நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மிதுன ராசி காமராசின்னு சொல்லிட்டேன். இந்த மிதுன ராசியில் ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருக்குது, குரு இருக்குன்னு வச்சுக்கலாம். அவருக்கு இப்போ குரு தசை நடக்குது. இப்போ குரு தசை அவருக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா என்னென்னா, ஆசைகள் அதிகமாகவே இருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் இல்லையே, நீங்கள் நிறைய மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய பேர் பார்த்துருப்போம். சில பேர் கல்யாணமே பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சுற்றிட்டு இருப்பான். அவனே ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா 2 கல்யாணம் பண்ணுவான். ஒரு கல்யாணம் பண்ணி அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜும் பண்ணிடுவான். ஏண்டா கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியடா, 2 கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்னா அது ஆயிடுச்சுடா அப்படின்ட்டுவாங்க. அது எதனால் ஆச்சு அப்படின்னா, இந்த காமராசியில் ஒரு கிரகம் இருந்து அதோட தசை நடத்தும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கும். உடனே எல்லாருக்கும் 2 கல்யாணம் ஆகிடுமா, டிவோர்ஸ் ஆகிடுமா அப்படிலாம் கிடையாது. ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் டெஃபினட்டாக மாறும். நம்ம தசாபுத்திக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை முறை மட்டும் இல்லை, நம்மளே மாறும். ஸோ ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்து தசையை நடத்துதுன்னா அந்த கிரகத்துடைய அந்த வீட்டோட தன்மைகள் அதிகமாக வேலை செய்யும். இதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்ன நடக்கும்? இந்த மிதுனத்துலேயோ துலாத்துலேயோ அல்லது கும்பத்துலேயோ இந்த 3 வீடுகளில் ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்களே காமராசியாக மாறிடுவீங்க. அதுதான் விஷயம். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நிறைய நம்ம சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நிறைய நகை வாங்கணும். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஷேர்ஸ் வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய சேர்த்து வைக்கணும். டக்குன்னு இப்போ ஃபயருன்னு சொல்கிறாங்க, டக்குன்னு 40 வயசில் நான் ரிட்டையர் ஆகணும், அதுக்குள்ளே பெரிய கார்ப்பு சேர்த்தாகணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இல்லையா?
அது எல்லாமே இந்த அதிகப்படியான தேடல் எப்போ வரும் அப்படின்னா, கரெக்டாக காமராசியில் ஒரு கிரகம் இருந்து தசையை நடத்தும் போது நடக்கும். இது நல்ல விஷயம் தானேங்க அப்படின்னா, அது எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்போது நல்லது. அளவு மீறியாச்சுன்னா அதுவே கெட்டதா மாறும். எப்படி? ஒருத்தருக்கு வந்து இந்த காமராசியில் ஒரு கிரகம் இருக்குது. சொன்ன மாதிரி இப்போ மிதுனத்தில் ஒரு கிரகம். மிதுனத்தில் ஒருத்தருக்கு சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவருக்கு இப்போ சுக்கிர தசை நடக்குது. கல்யாணம் ஆகுது. திருமண வாழ்க்கையில் வந்து இவருக்கு எதிர்பார்த்த மாதிரி மனைவி இல்லை. ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் பாடி டிமாண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் ஆசைகள் அதிகமாகுது. ஆனால் இவருக்கு எதிர்பார்த்த மாதிரி மனைவி இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அப்போ தான் வெளியில் இதுதான் கள்ளக்காதலாக மாறும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த காமராசிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ப்ராப்பர்ட்டிஸ் விஷயத்துலையும் சொல்லலாம். ஒருத்தர் நியாயமாக பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு, அதில் தப்பே கிடையாது. நியாயமாக பணம் சம்பாதிச்சு எவ்வளோ வேணாலும் சொத்துக்கள் வாங்கலாம். ஆனால் இந்த காமராசியில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் போது என்ன நடக்கும்னா, அப்போ தான் நம்ம எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சாகணும். ஷார்ட்கட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சம்பாதிச்சாகணும். போன வருஷம் இந்த ஒரு லேண்டு வாங்கியாச்சு, இந்த வருஷம் இன்னொரு லேண்டு வாங்கிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஷார்ட்கட்டுன்னு பூந்து பூந்து சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்புகள் அப்போ தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் நல்லா இருப்பார். அப்போது ஒரு தசை நடக்கும், வேறு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ காமராசியில் ஒரு கிரகம் வந்து தசை நடத்துதுன்னா அவர் டோட்டலி சேஞ்ச் ஆகிடும். ஸோ எப்படியாவது பணம் சம்பாதிச்சா போதும், அதுதான் மெயின் அப்படின்ற மாதிரி ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரகம் எந்த ராசியிலேருந்து தசை நடத்துதோ அது மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்கும். இது காமராசி மட்டும் கிடையாது, இன்னும் இருக்குது. கர்ம ராசி, தர்ம ராசி, அது மட்டும் மோட்ச ராட்ஸ், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. தாராளம் அதை பற்றியும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க. சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.